இந்தியாவுக்கு மிக அருகாமையில் உள்ளது இலங்கை தீவு. இலங்கையில் 2024 செப்டம்பர் 21ஆம் தேதியன்று அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. அது குறித்தான ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பு. எப்போதும் நம் அண்டை நாடுகள் செல்வ செழிப்புடனும் அமைதியாகவும் இருந்தால்தான் நம் நாடும் அமைதி சோலையாக இருக்கும். நமது அண்டை நாடான இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது. இலங்கையில் மக்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பார்கள். தற்போது ஜனாதிபதியாக இருக்கும் ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சை வேட்பாளராக மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகிறார். மற்ற வேட்பாளர்களில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, மக்கள் விடுதலை முன்னணி தலைவர் அனுர குமார திசாநாயக்கா ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். இதனால் அங்கு மும்முனை போட்டி நிலவுகிறது. இலங்கையில் 2019ஆம் ஆண்டில் நேரடி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. இலங்கை பொதுஜன முன்னணி வேட்பாளர் கோத்தபய ராஜபக்சே சஜித் பிரேமதாசாவை தோற்கடித்து பெரும்பான்மை வெற்றி பெற்றார். 2022ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சிக்கு எதிராகவே நாடு தழுவிய அளவில் மிக பெரும் போராட்டம் நடத்தி உலகையே உற்றுநோக்க வைத்தது. அந்த போராட்டத்தினால் ஏற்பட்ட கலவரத்தால் கடந்த 2022 ஜூலை 14ஆம் தேதி அன்று கோத்தபய ராஜபக்சே தனது பதவியை துறந்து நாட்டை விட்டு தப்பி ஓடினார். அதன் பிறகு அரசியலமைப்பின் 40வது பிரிவின்படி நாடாளுமன்றம் மறைமுக தேர்தல் நடத்தப்பட்டதில் அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதிக உறுப்பினர்களின் வாக்குகளை பெற்று 2022 ஜூலை 21ஆம் தேதி அன்று இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்றார். தற்போது ரணில் விக்ரமசிங்கேவின் பதவிக்காலம் 2024 நவம்பர் 17இல் முடிவடைகிறது. 2024 ஜூலை 26ஆம் தேதி அன்று தேர்தல் ஆணையம் 2024 செப்டம்பர் 21ஆம் தேதியன்று தேர்தல் நடத்தப்படும் என்றும் வேட்பாளர்களுக்கான வேட்புமனுக்கள் ஆகஸ்ட் 15க்குள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அறிவித்தது. அதே நாளில் ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சை வேட்பாளராக 2வது முறையாக ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவித்தார். 2024 ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று வேட்பாளர் பதிவு முடிவதற்குள் தேர்தல் ஆணையம் மொத்தம் 39 விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டது. இது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்கான அதிகபட்ச விண்ணப்பமாகும். இவர்களில் பெண்கள் எவரும் போட்டியிடவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, இடதுசாரி அனுரகுமார திசாநாயக்கா, ஈழத்தமிழர் பொது வேட்பாளர் அரியநேந்திரன், நாமல் ராஜபக்சே உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பதிவு செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இடதுசாரியான அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கடந்த சில மாதங்களாக கருத்து கணிப்புகள் தெரிவித்து வருகின்றன. அனுரகுமார திசாநாயக்கா ஒரு சீன ஆதரவாளர். இவரால் இந்தியாவிற்கு நெருக்கடியும் ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய இலங்கை தேர்தல் களம் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு அதிகமாக உள்ளதாக வேறு சில கருத்து கணிப்புகளும் கூறுகின்றன. ஈழத்தமிழர்களின் அரசியல் கட்சியான தமிழரசு கட்சியும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவை அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் செப்டம்பர் 18ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவடைந்தது. இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவின் பங்கு என்ன என்று ஒரு சிறிய அலசல். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் திடீரென எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கு இந்தியா ஆதரவு தெரிவித்து வருவதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடதுசாரி வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்காவை முதலில் இந்தியா ஆதரித்தது. ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் தற்போது சஜித் பிரேமதாசாவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா தமிழர் பகுதிகளில் முயற்சி செய்வதாகவும் கொழும்புவில் மூத்த பத்திரிகையாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அனுரகுமார திசாநாயக்காவை டெல்லிக்கு வரவழைத்து மத்திய அரசு தரப்பில் ஆலோசனை நடத்தப்பட்ட சம்பவத்தால் அனுரகுமார திசாநாயக்காவை இந்தியா ஆதரிக்கிறது என்ற கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா சீன ஆதரவாளர் என்பது அனைவரும் அறிந்ததே. இதனையடுத்து இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர்களை இந்திய தூதரக அதிகாரிகள் சந்தித்து கலந்துரையாடினர்.
இதனிடையே இலங்கை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்தது. இதனையடுத்து தற்போது திடீரென சஜித் பிரேமதாசாவை இந்தியா ஆதரிக்க முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் ராவின் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு செயல்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் சீனாவும் தமக்கு ஆதரவான அனுரகுமார திசநாயக்காவிற்கு ஆதரவு தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. எப்போதுமே இலங்கை ஜனாதிபதி தேர்தல்களில் இந்தியா சீனா இருதரப்பும் மறைமுகமாக மோதுவது வழக்கம். ரணில் விக்ரமசிங்கே சிறிசேனா தரப்பை இந்தியா ஆதரித்ததாகவும் தற்போதும் இரு நாடுகளும் தங்கள் விரும்பிய கட்சிக்கு சாதகமாக காய்களை நகர்த்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. திரைமறைவு வேலைகளில் ஈடுபட்டும் வருகிறது. அப்படியானால் இலங்கை தேர்தல் இலங்கையை காட்டிலும் இந்தியா சீனாவுக்கும் தான் நேரடி போட்டி என்று வர்ணிக்கின்றன கொழும்பு வட்டார செய்திகள்.